அஸ்ட்ரோகிளிப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நாகசக்தி அருள்வாக்கு ஜோதிடர் கோமலகாந்தி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு பாத்தீங்கன்னா செவ்வாய் பயிற்சி பத்தி பார்க்க போறோம். செவ்வாய் பகவான் எப்பவுமே ஒரு ராசில இருந்து இன்னொரு ராசிக்கு போறதுக்கு 45 டேஸ் எடுத்துப்பாரு, அதாவது 45 நாள் எடுத்துப்பாரு. இப்ப பாத்தீங்கன்னா கடக ராசில இருந்து சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18 வருஷத்துக்கு அப்புறம் இந்த பேச்சு நடைபெறுது. ரொம்ப விசேஷமான இந்த பேச்சு நடைபெறுதுன்னு கூட சொல்லலாம். அதாவது அக்னி சர்ப்ப யோகம் ஏற்பட்டிருக்கு. அதாவது செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னா சூரியனுடைய வீட்டுக்கு பெயர்ச்சி அடைஞ்சிருக்காரு. ஏன்னா அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், சிம்மராசின்னும் போது சூரிய பகவானுடைய வீடு. அங்க செவ்வாய் பகவான் பெயர்ச்சி அடைஞ்சதுனால ஆல்ரெடி அங்க யார் இருக்கா, நம்ம கேது பகவான் இருக்காரு. சோ செவ்வாயும் கேதுவும் இணையது பாத்தீங்கன்னா அக்னி சர்ப்ப யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்குது. அதனால பாத்தீங்கன்னா எல்லா ராசிக்காரர்களுக்கும் இந்த அக்னி சர்ப்ப யோகம் நல்ல ஒரு நற்பலன்களை உண்டு பண்ணும்னு கூட சொல்லலாம். இந்த அக்னி சர்ப்ப யோகத்தால மீன ராசிக்கு 45 நாட்கள் என்னென்ன பலன்கள் நடைபெறுதுன்றத நம்ம இந்த பதிவுல நம்ம இப்ப பார்க்கலாம். மீன ராசி செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்துல பேச்சு அடைஞ்சிருக்காரு. 6ஆம் இடம்ன்றது நோய் எதிரி கடன் சொல்லுவோம். 6ஆம் இடம்ன்றதுனால தேவையில்லாத உடம்பு ரீதியான ஸ்கின் அலர்ஜி அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் மீனராசிக்காரர்களுக்கு வரதுக்கான ஒரு சூழ்நிலை அதிகமா இருக்கு. அதனால 45 டேஸ் பாத்தீங்கன்னா உங்களுடைய உடம்ப சுத்தமா வச்சுக்கோங்க. தேவையில்லாத உங்களுக்கு அதாவது சொல்லுவாங்க பாருங்க, இந்த உணவு சாப்பிட்டா உங்களுக்கு செரிக்காது, அது உங்களுக்கு ஆகாதுன்ற உணவுகளை தவிர்க்கிறது நல்லது. இந்த 45 நாட்கள் உங்களுக்கு உடம்புல சேராதுன்ற உணவை எடுத்துக்காம இருக்கிறது ரொம்பவும் நல்லது. அது மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொழில்ல முன்னேற்றம் இருக்காது. கொஞ்சம் இந்த 45 நாட்கள்ல கொஞ்சம் டல்லா தான் போகும். அதுக்காக அந்த தொழிலை விட்டுடலாமா அப்படின்ற ஒரு எண்ணங்கள்லாம் வரும். பட் ஆனா அந்த எண்ணங்களை விட்டுறாதீங்க. ஏன்னா 45 நாட்கள் தான் அந்த பிரச்சனை. அதை நீங்க கடந்து போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் சொல்லுவாங்கல்ல, பாதி கடலை தாண்டிட்டா மீதி கடல் தாண்டறது பெரிய விஷயமே இருக்காது. அந்த மாதிரிதான் நீங்க இந்த பிரச்சனையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விடுவிட்டு வந்துட்டீங்கன்னா அடுத்த இருக்கிற பிரச்சனைகள் உங்களுக்கு பெருசா தெரியாது. சோ அதனால மீனராசிக்காரர்கள் புதுசா ஏதாவது தொழில் தொடங்கணும்னா இந்த 45 நாட்கள்ல தொடங்காம இருக்கிறது நல்லது. அதே மாதிரி ஆரோக்கியத்துல கவனமா இருங்க. ஏன்னா செவ்வாய் உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால தேவையில்லாம நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதே மாதிரி கை பிராக்சர், கால் பிராக்சர், இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா உருவாகிறதுக்கான ஒரு சூழ்நிலை அதிகமா இருக்கிறதுனால மீனராசிக்காரர்கள் பைக்ல போகும்போதும் சரி, இல்ல நடந்து போகும்போது கூட சரி, பார்த்து நடந்து போகணும், பார்த்து பைக்ல போகணும், பார்த்து கார்ல போகணும். இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பொறுமையை கையாண்டுனீங்கன்னா இந்த மாதம் பிரச்சனைகள்ல இருந்து விடுபட்டுடலாம்னு கூட சொல்லலாம். நீங்க வணங்க வேண்டிய தெய்வம்னு பாத்தீங்கன்னா சிவபெருமான் கோயில்ல போயிட்டு அங்க இருக்கிற தட்சிணாமூர்த்திய நல்லா வேண்டிட்டு இந்த வெள்ளை மூக்கடலை இருக்கு பாருங்க, அதுல சுண்டல் செஞ்சு எடுத்துட்டு போயிட்டு அங்க இருக்கிற இந்த வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தானம் கொடுத்துட்டு வாங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு நீங்க கொடுத்துட்டு ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்துட்டு வாங்க. உங்களுடைய பிரச்சனைகள், அதாவது அந்த வாட்டர் பாட்டில் கொடுக்கும் போது என்னுடைய பிரச்சனைகள் என்னை விட்டு விலகி போகணும், எனக்கு நிம்மதி கிடைக்கணும்னு நினைச்சிட்டு வேண்டிட்டு கொடுங்க. கண்டிப்பா சொல்றேன், உங்க பிரச்சனைகள்ல இருந்து நீங்க விடுபடுவீங்க. இந்த அளவுக்கு ஒரு அதாவது நான் சொன்ன மாதிரி இந்த பிராக்சர் லெவலுக்கு பிரச்சனைகள் வராம தடுக்கும் இந்த தானம் கொடுக்கும் போது.